என்ன விடுவிக்க சொல்லி உனக்கு நான் ஆணை எழுறேன். நான் பேசுறது கேக்குதா? யாராவது இங்க இருக்கீங்களா? எறும்பு கூட உன்னோட வேகமா போகும் தம்பி. உன்னால உயரமா குதிக்க முடியாதுல? யாரு சொன்னா? இப்ப பாரு. சரி, முட்டாள். ஓ, ஏய் என்ன வெளியில விடுங்க. நீங்க தப்பு பண்றீங்க. மறுபடியும் நம்ம எப்படியாவது அந்த தீய சக்திகளை குகைக்குள்ள அடைக்கணும். அத மட்டும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த குகைக்கு சாவி என் கைதான். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். அவனோட கை இல்லாம எப்படி அந்த கதவை திறக்கிறது? கவலைப்படாத, அவன் கைய நம்ம கிட்ட இருக்கு. அதாவது கை ரேகை. இந்த கூழ் அவன் கை தடம் இருக்கிற இடத்துல ஊத்தினா அவன் கை ரேகை நமக்கு கிடைச்சிடும். அத வச்சு நம்ம திறக்கலாம். இதெல்லாம் ஐயாவோட ஐடியா தான். அவனோட கை மாதிரியே இருக்கு. அற்புதம். அந்த 3 தலை மிருகத்தை வேற பக்கம் திசை திருப்புங்க. சரி. ஹேய், இந்த பக்கம் பாரு. முடிஞ்சா என்ன வந்து புடி. இந்த பக்கம் பாருடா. முடிஞ்சா என்ன புடி. ஐயா யாருன்னு தெரியல. ஓவரா பண்ணா தலை துண்டா ஓடி போயிடுச்சாங்கறத. நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா இந்த குகை திறந்து. சீக்கிரம் வாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். சுரையா, நீதான் முதல்ல அவனை கெட்டவனை கண்டுபிடிச்ச. அதனால நீதான் இத உன் கையால உடைக்கணும். தாராளமா உடைக்கிறேன். அவங்க சாதிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க சாதிச்சிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. மகாராஜாவும் மகாராணியும் சிந்துபாத்துக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவிச்சாங்க. நன்றியை ஏத்துக்கிட்ட சிந்துபாத்தும் அவனுடைய நண்பர்களும் போற வழியில அந்த குட்டிச்சாத்தா இருந்த பெட்டியை கடல்ல வீசிட்டு போறதா சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அத கடல்ல வீசிட்டும் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. கடல்ல வீசப்பட்ட அந்த பெட்டி இன்னும் கடலுக்கடியில இருக்கிறதா தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வெளியில விடுங்க. என்ன வெளியே விடுங்க.